Bismillah walhamdulillah wassalatu wassalamu ala rasulillah ma ba'd rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அன்பு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 45வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் நூன் சாக்கினா அந்நூனு சாக்கினத்து நூன் சாக்கினா மற்றும் தன்வீனுடைய சட்டங்களை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம். சென்ற பாடத்தில் என்ன படிச்சோம்? அல் மீமு சாக்கினா மீம் சாக்கினாவுடைய 3 ரூல்ஸ் படித்தோம். அந்நூனு சாக்கினால 4 ரூல்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இஃபா இத்காம் இஸ்ஹார்ங்கிறது காமன் ஃபார் மீம் சாக்கினா அண்ட் ஃபார் நூன் சாக்கினா. ஓகேங்களா? இதுல கூடுதலான ஒரு சட்டம் படிக்க போறோம். அல் இக்லாப் மாற்றுதல் எனக்கூடிய ஒன்றதையும் இதுல நம்ம சேர்த்து பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அந்நூனு சாக்கினா என்ன? சுக்கூன் பெற்ற நூன். the நூன் which has சுக்கூன், அதுக்கு தான் நூன் சாக்கினா என்று சொல்லுவோம். மீம் சாக்கினா என்ன? சுக்கூன் பெற்ற மீம். ஓகேங்களா? அப்புறம் தன்வீன் என்ன? இது நம்மள தன்வீன் ரூல்ஸ்ல வந்து நம்ம படிச்சுட்டு வரோம். அதாவது ஃபதத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தைன் இந்த இன் சொல்றதுல பன் சேம் பன் பின் புன் இதுக்கு தான் பேரு தன்வீன். தன்வீன் என்ன? இரண்டாம் ஃபத்ஹா, இரண்டாம் கஸ்ரா, இரண்டாம் தம்மா. இந்த இரண்டாம் ஃபத்ஹா, இரண்டாம் கஸ்ரா, இரண்டாம் தம்மாக்குள்ள இருக்கிறது நூன் சாக்கின். அதனாலதான் அதே நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ ஃபதத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தின் இருக்கக்கூடிய இரட்டை குறியீடுகளில் இரண்டாம் குறியீடு என்பது சுக்கூன் பெற்ற நூன். அதனாலதான் அது இன் சவுண்டு வருது. அதனால ஒரு ரூல்ல நம்மளுக்கு நூன் சாக்கின் என்பது ஒரு ரூல்ல நம்மளுக்கு இடம் பெற்றுச்சுன்னா தன்னால அதுல எதுவும் இடம் பெற்றும், தன்வீன் இடம் பெற்றும். மீம் சாக்கின் ஒரு ரூல் இடம் பெற்றா அங்க தன்வீன் இடம் பெறுமானா இடம் பெறாது. ஏன்னா மீம் சாக்கின்ல தன்வீன் சவுண்ட் இல்ல. நூன் சாக்கின்ல தான் தன்வீன் இருக்கு, தன்வீன்ல தான் நூன் சாக்கின் இருக்கு. அப்படிங்கறதுனால நூன் சாக்கினுடைய ரூல்ஸ்ல தன்வீனும் இடம் பெறுகிறது. சரி, இப்ப நம்ம ரூல்ஸ்குள்ள போறோம். நூன் சாக்கினோட ரூல்ஸ்ல வந்து 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் நேம் என்ன அப்படின்னா அல் இத்ஹாரு, வெளிப்படுத்துதல். அல்ஹர்னா வெளிப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம், வெளிப்படுத்தினான். இத்ஹார்னா வெளிப்படுத்துதல், எக்ஸ்பிரஸிங், அதாவது அப்பரண்டா வெளிப்படையா தெரியறதுக்கு சொல்லுவாங்க. ஃபைன், ஓகே. இப்ப என்னன்னா நூன் சாக்கினுக்கு பிறகு நூன் சாக்கின் தன்வீனுக்கு பிறகு, ஏன்னா இந்த நூன் சாக்கின் ரூல்ஸ் மீம் சாக்கின் ரூல்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணதுன்னா பின்னாடி வரக்கூடிய எழுத்த பேஸ் பண்ணது. இப்ப லாமுல் ஜலாலுடைய ரூல் எதை பேஸ் பண்ணது? முன்னாடி வரக்கூடிய ஹரக்கத்தை பேஸ் பண்ணது. முன்னாடி வரக்கூடிய எழுத்து கூட இல்ல, முன்னாடி வரக்கூடிய ஹரக்கத்தை பேஸ் பண்ணது. ஃபத்தா தம்மாக்கு பிறகு லாமுல் ஜலாலா வந்தா அந்த லாமுல் ஜலாலா தடைமா படிக்கணும், கசரா பிறகு வந்தா மினிமம் படிக்கணும். ராங்கிற ரூல்ஸ் எதை பேஸ் பண்ணதுன்னா அந்த ரால இருக்கக்கூடிய ஹரக்கத்தையே பேஸ் பண்ணது. ரால ஃபத்தா தம்மா வந்தா தடைப்பும், கசரா வந்தா மென்மை. அப்படி ரால சுக்கூன் இருக்கும் போது முந்தின லெட்டரை பேஸ் பண்ணது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி மீம் சாக்கினா நூன் சாக்கினா ரூல்ஸ் எதை பேஸ் பண்ணது? திரும்ப நல்லா மனசுல பதிவு வைங்க. இதன் பிந்தி எழுத்தை பேஸ் பண்ணது. மீம் சாக்கினா பிறகு பா வந்தால் மீம் சாக்கினா மறைத்து ஓத வேண்டும் மிஹ்ஃபா. மீம் சாக்கினாக்கு பிறகு மீம் வந்தால் மீமை இந்த மீமை விட்டு அடுத்த மீமோட இதுகாம் செய்து படிக்க வேண்டும். அதுக்கு பேர் இதுகாம். மீம் சாக்கினாக்கு பிறகு எதிர எழுத்துக்கள் வந்தால் அந்த மீமை நார்மலாக படிக்க வேண்டும். அதுக்கு பேர் இதுகான்னு படிச்சோமா. இதே மாதிரி நூன் சாக்கின்ல. ஓகேங்களா? இந்த அடிப்படை திரும்ப இந்த முன்னரே நான் உங்களுக்கு கொடுத்தது என்பது முந்தைய அந்த சட்டங்களோடு நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஓகேங்களா? ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். எனவே நூன் சாக்கின் அல்லது தன்வீனை தொடர்ந்து தொண்டை எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த நூன் சாக்கின் அல்லது தன்வீனை வெளிப்படுத்தி தெளிவாக ஓத வேண்டும். இதுதான் ரூல்ஸ். முடிஞ்சிருச்சு. கிளியர்? நூன் சாக்கின் அல்லது தன்வீனை தொடர்ந்து அதற்கு அடுத்த எழுத்தாக தொண்டை எழுத்துக்களில் எனி ஒன் ஆஃப் த்ரோட் லெட்டர்ஸ், இந்த தொண்டை எழுத்துக்கள் 6 எழுத்துக்களில் இருந்து ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த நூன் சாக்கின் தன்வீனை தெளிவாக ஓத வேண்டும், வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதன் பெயர் அல் இத்ஹார். நூன் சாக்கின் பிறகு இப்ப ஹா இருக்கு. ஓகேங்களா? அப்ப மின்ஹு அப்படின்னு நார்மலா படிக்கணும். இதுதான் எங்களுக்கு தெரியுமே, தெரியும் தான். இதுக்கு அடுத்தடுத்த ரூல்ஸ்ல வரக்கூடியதை நம்ம என்ன செய்ய போறோம்? சற்று மாத்த போறோம். இத்ஹார்ல மட்டும் தான் நூன் சாக்கின் தன்வீனை தெளிவா படிப்போம். அடுத்தடுத்ததெல்லாம் மாத்திடுவோம். ஒண்ணு மறப்போம், இல்ல புரட்டுவோம், அல்லது சேப்போம். அந்த மாதிரி மற்ற வேலைகளை பார்ப்போம். ஓகேங்களா? இன்ஹுவ மௌலூதுன் ஹுவ அந்த இன் சவுண்ட் இன் தெளிவா கேட்கணும். ஏன்னா தொண்டை எழுத்து வருது, த்ரோட் லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஓகேயா? அப்போ சிம்பிளா என்ன சொல்றாங்க? நூன் சாக்கின் அண்ட் எனி ஒன் ஆஃப் த்ரோட் லெட்டர்ஸ். நூன் சாக்கினும் தொண்டை எழுத்து வந்தா அந்த நூன் சாக்கினை வெளிப்படுத்தி நார்மலா படிங்க, அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பின்னாடி சேஞ்சஸ் பண்ண போறோம்னு அர்த்தம் அடுத்தடுத்த ரூல்ஸ்கள்ல. ஓகேயா? இப்போ ஹம்சா ஹாக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். வயன் அவுன அந்த நூனை தெளிவா படிச்சிடணும். வயனாவுன அப்படின்னு படிச்சிட முடியாது. அதை முழுங்கி படிக்க கூடாது. வயன் அவுன ஒஹும் என் அவுனாயின் ஒஹும் என் ஹவுனாயின் என்றெல்லாம் வருது குரான். அப்ப என் அவுன அதாபுன் அலீமுன் அதாபுன் அலீம். ஹம்சா பின்னாடி வந்தா வெளிப்படுத்தணும், ஹா வந்தாலும் வெளிப்படுத்தணும். மின்ஹும் அன்ஹாருன் அன்ஹாரு. ஓகே, தன்வீனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அதாபுன் அலீம் அசிஹ்ருன் ஹாதா அசிஹ்ருன் ஹாதா. ஐனுக்கு முன்னாடி நூன் சாக்கின் வந்தாலும் இதே வேலைதான். அன்அம்த 2 வார்த்தைக்கு இடையில வரலாம். சமீஉன் அலீமுன் சமீஉன் அலீம். ஓகேங்களா? ஹாக்கு முன்னாடி வந்தாலும் வெளிப்படுத்தணும்.
மின் ஹசனத்தின் மின் ஹசனத்தின் அலீமுன் ஹகீம் அலீமுன் ஹகீம். ஓகேயா? சமீஉன் அலீம் அலீமுன் ஹகீம். இந்த மாதிரி கைன் ஹாக்கு முன்னாடி இதே ரூல் தான். மின் கைரி மின் கைரி மின் கைரி ரப்புன் கஃபூர் பல்தத்துன் தய்யிபத்துன் ரப்புன் கஃபூர் ரப்புன் கஃபூர். தெளிவா படிக்கணும், அந்த நூன் எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறாங்க. மின் கைரின் மேல உள்ளது மின் கைரி மின் கைரி, இது மின் கைரின் என்பதாக. அலீமுன் ஹபீருன் அலீமுன் ஹபீர். புரியுதா? ரப்புன் கஃபூருன் ரப்புன் கஃபூர் அலீமுன் ஹபீருன் அலீமுன் ஹபீர் என்பதாக அல் குரானில் கிட்டத்தட்ட 5000 தடவைகள் இது வருதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தியான விவரத்தை நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் துல்லியமா நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், நூன் சாக்கின் தன்வீனை தொடர்ந்து தொண்டை எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் நூன் சாக்கின் தன்வீனை அதை இயல்பாக யதார்த்தமாக வெளிப்படுத்தி சாதாரணமா நீங்க ஓதுங்க. அப்ப மற்ற எழுத்துக்கள் வந்தா கொஞ்சம் நம்ம அதை வேற மாதிரி ஓத போறோம் அப்படிங்கிறது இதனுடைய புரிதல் தான். அதை நம்ம அடுத்தடுத்த செஷன்ல நூன் சாக்கின் தன்வீனை தொடர்ந்து வேற எழுத்து வந்தா எப்படி ஓத போறோங்கிறத அடுத்தடுத்த 3 ரூல்ஸ்ல இதை எப்படி மாற போகுதுங்கிறத அடுத்த செஷன்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 45வது பாடத்தை இப்போது நாம் பயிற்சி வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். 45B 45வது பாடத்தினுடைய பி பகுதி. இதில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஆயத்துல் குர்சி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது மாஷா அல்லாஹ் ஒரு 13 சூறாக்கள் பார்த்துக்கோம். சூரத்துல் ஃபாத்திஹா கடைசி 12 சூறாக்கள், அஸ்ர் ஹுமஸா அப்புறம் ஃபீல் இருந்து நாஸ் வரைக்கும் 10 சூறாக்கள், அஸ்ர் ஹுமஸா சேர்த்தா 12 + 1 சூரத்துல் ஃபாத்திஹா 13 சூறாக்கள் மாஷா அல்லாஹ் நம்ம படிச்சுட்டோம். மேக்சிமம் சின்ன சூறாக்கள் அப்படின்னா இதுதான். இதுக்கு அடுத்து அஸ்ருக்கு மேல அல்ஹாக்கும் தகாசுர், அல் காரியா, வல் ஆதியாத், இதெல்லாம் சற்று பெரிய சூறாக்கள்ல, அதாவது சின்ன குட்டி சூறா அப்படிங்கிறதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவைகள். அதனால சின்ன சூறாஸை நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ரெடி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு லைஃப்ல அதிகமா நம்ம ஓதக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஆயத்துல் குர்சி ஓதுறோம், ஆமனுர் ரசூல் ஓதுறோம். அதுக்கு பிறகு சூரா ஹஷ்ருடைய அந்த இறுதி வசனங்கள் ஓதுறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம லைஃப்ல அதிகமாக ஓதக்கூடியது அல்லது கேட்கக்கூடியது தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்டா நம்ம லைஃப்ல எது நம்மளுடைய லைஃப்ல டச்சிங்கா இருக்கோ அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காரியோட சேர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம தரவு பண்றோம்னா அதே மாதிரி முழு குரானி நம்ம ஓதலாங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தான், ஒரு திட்டம் தான், பிளான் தான் இது. மாஷா அல்லாஹ். ஹைர். இந்த இடத்துல நம்மளுக்கு திரும்ப ஒரு மோட்டிவேஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு எழுத்துக்குமே 10 நன்மை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஒரு வாக்கியத்தை தந்திருக்கிறான். இதை ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகளாக நம்ம எடுத்து சென்று கொண்டே முன்னேறி கொண்டே நாம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம ஆர்வத்தை குறைக்காம நம்ம படிச்சுட்டே போகணும். ஆயத்துல் குர்சியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, இதை கத்துக்க போறோம், அதை ஓத போறோம். ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகள் மாஷா நமக்கு கிடைக்க போகுது. பிராக்டிகலா சொல்லணும்னா ஒவ்வொரு சாதாரண தொழுகை இப்படி ஆயத்துல் குர்சி ஓதுறோம், தூங்குறது முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுறோம், காலை மாலை திக்ர் அவுராத் என்ற அடிப்படையில் ஆயத்துல் குர்சி ஓதுவது, இதெல்லாம் சுன்னாவானது. நமக்கு பாதுகாப்பான ஒரு துஆ என்ற இடத்திலும் இது இருக்கிறது, ஒரு அரண் என்ற இடத்திலும் இருக்கிறது. திலாவா அடிப்படையில் இது குர்ஆனுடைய வசனமாகவும் இருக்கிறது. பெரும்பாலும் சின்ன வயசுல இந்த மனப்பாடம் செஞ்சிருப்பேன். ஒவ்வொருத்தவங்களுடைய ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு ரகத்துல இருக்கு. அதுல என்ன எழுத்து இருக்குங்கிறது ஒழுங்காவே தெரியாம வாயில எப்படி ஓதுவாங்க. இப்ப நம்ம அதையும் மாஷா அல்லாஹ் சரி செய்து கொள்ள போகிறோம். இனி வாழ்க்கையில் நம்ம பல 1000 தடவைகள் ஆயத்துல் குர்சியை நம்ம சரியா ஓதுறதுக்கு இன்றைக்கு சரியான பயிற்சி. ஆரம்பிக்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். கிராத் என்பது அடுத்தது இன்ஷா அல்லாஹ் காரியோட ஓதுற செஷன் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரும். இப்ப நம்ம வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம். அல்லாஹு அல்லாஹு. லாம் என்பது ஃபத்ஹாவோட ஆரம்பிப்பதால் தடிப்பமாக தான் சொல்ல வேண்டும். அல்லாஹு 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 என்று சொல்லாமல் அல்லாஹு அல்லாஹு. லா இலாஹ, அதாவது அலிஃப் மத்தியை தொடர்ந்து ஹம்து அடுத்த வார்த்தையில் வந்தால் அது மது முன்ஃபஸில் என்ற அடிப்படையில் 4-5 ஹரக்கா நீட்டப்பட வேண்டும். லா இலாஹ அல்லாஹு லா இலாஹ இலாஹ இல்லாஹு. நம்ம அந்த இடத்துல நிறுத்த மாட்டோம். இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் இல்லாஹுவல்
இல்லஹுவல் இல்லஹுவல். இந்த லால இருக்கக்கூடிய லா எல்லாமே மென்மையானது, அல்லாஹ்ல இருக்கிறது மட்டும்தான் தடிப்பமானது. இல்லஹுவல் இல்லஹுவல். நான் எப்படி ரெண்டு வார்த்தையா அடுத்து மூன்றாவது வார்த்தையில சேர்த்து சொல்றேன், அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா என்ன தவறு என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாது. நான் என்ன தப்பு பண்ண எனக்கே தெரியாது, அப்படிதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க உஸ்தாத் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது, சரிங்களா? இல்லஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த யாவும் அடுத்த யாவும் சத்து பெற்றிருக்கிறது, அதனால ஹய்யுல் கய்யூம் இல்ல, ஹய்யுல் கய்யூம். ஹய்யுல் ஹய்யுல், ஓகேங்களா? ஹய்யுல் கய்யூம், காஃப் ஹைலைட்டர், கய்யூம் கையூம் இல்ல, கய்யூம் கய்யூம் என்று சொல்ல வேண்டும். ஒரு இது முடிந்தது, ஒரு வரி. அடுத்தது லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். லா தஅஹுதுஹு அடுத்த லா, ஓகேங்களா? இதுவும் மென்மையானது தான். லா தஅஹுதுஹு த த ஹம்சாவில் சுக்குன் வரும் பொழுது, அலிஃப்ல சுக்குனால அது ஹம்சா சுக்குன் தான் சொல்லணும். இப்படி ஹம்சால சுக்குன் வரும் பொழுது அந்த ஜெர்க்கோட ஷார்ப்பா கட் பண்ணி சொல்லணும். த த தஅஹுதுஹு தஅஹுதுஹு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தப்பு, அது கல்கலா ஆகுது. சோ தஅஹுதுஹுன்னு சொல்றதோ தாஹுதுஹுன்னு சொல்றதோ தப்பு. தஅஹுதுஹு தஅஹுதுஹு லா தஅஹுதுஹு. ஹு என்பது ஹவு தமீர் இரண்டு ஹரக்கத் நீட்டப்பட வேண்டும். சோ லா தஅஹுதுஹு சினது என்று ஓதக்கூடாது, ஹூ நல்லா நீட்டி சொல்லணும். சோ லா தஅஹுதுஹு சினது வலா நௌம். லா தஅஹுதுஹு சினது வலா நௌம். சினது வலா நௌம், சின்னத்தும் கிடையாது, சினது வலா நௌம், சினது வலா நௌம். அப்போ வாவுல சேர்க்கணும் இதுதான். அப்ப சினத்துன் இல்ல, சினது வலா நௌம். நௌம் சாஃப்டா நௌம் என்று நிறுத்திடணும். நிறைய இடங்கள்ல இதை நிறுத்தி நிறுத்தி ஓதுற மாதிரி கிட்டத்தட்ட இது 9 பிரிக்கலாம் ஆயத்துல் குர்சி, சரிங்களா? பிரிப்பதாக இருந்தால் 9 10 பிரிக்கலாம், 9 பிரிக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து பிரித்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். லஹு இது நீட்டணும், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி எத்தனை பேர் சொல்றாங்க, அது தப்பு. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி இல்ல, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி. ஹு என்பது நீட்டப்பட வேண்டும், ஓகேங்களா? ஹவ் தமீர் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி. நிறுத்தும் போது வ மா ஃபில் அர்த், ஓகேங்களா? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ மா ஃபில் அர்த். பாத் ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா பலர் ஃபெயில் ஆயிடுவாங்க கரெக்டா சொல்லாம. எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபில் அர்த் 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 து து அப்படின்னு சொல்லி பாதையை கல்கலா செய்வாங்க, தப்பு. வ மா ஃபில் அர்த் வ மா ஃபில் அர்த் 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 அப்படின்னு சொல்லி தான் வரணுமே தவிர அர்த் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓகேங்களா? சோ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், ஓகே? அர்த் அர்த் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஃபோக்கஸ் பண்ணோம். ரா தடிப்பமா அர்த் அர் 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 சல்னால படிச்ச மாதிரி அர் அர்த் 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 ஃபில் அர்த் ஃபில் அர்த். இது மட்டும் நல்லா கேட்டுங்க, ஏன்னா இதான் ஒழுங்கா வராது. ஃபில் அர்த் ஃபில் அர்த் ஃபில் அர்த். அந்த பா உடைய இடத்துல நாக்க கொண்டு போய் கரெக்டா பிளேஸ் பண்ணணும். ஃபில் அர்த், ஓகே? அடுத்தது من ذا الذي يشفع عنده إلا بإذنه, ஓகேங்களா? மன் ஏன்னா நூன் சாக்கின் பிறகு இஃபா எழுத்து வந்திருக்குது, ஓகேங்களா? அப்ப மதல்லதி ரெண்டு தால், மதல்லதி 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 யாமத், ஓகேங்களா? மதல்லதி யஷ்ஃபஉ மதல்லதி யஷ்ஃபஉ யஷ்ஃபஉ. இப்ப ஃப்ளோவா ஓத வேண்டியது நம்மளுக்கு நோக்கமே இல்ல, அது அடுத்த செஷன் ஓதிக்கிறோம், ஓகேங்களா? இப்ப வார்த்தை எப்படி சொல்லணும், கரெக்டா சொல்லணும், எதை நீட்டணும் எதை நீட்டக்கூடாது, என்ன ப்ரொனன்சியேஷன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மதல்லதி யஷ்ஃபஉ யஷ்ஃபஉ. இதை சில பேர் நீட்டிடுவாங்க, ஏன்னா ஐன் தம்மால நிப்பாட்டுறதுங்கிறது கூட ஒரு ஸ்மார்ட்னஸ் வேணும். ஏன்னா சில டக்குன்னு அந்த இடத்துல நிறுத்து அப்படின்னா நிறுத்த வராது, சில பேருக்கு நீட்டி நிப்பாட்டுவாங்க வண்டியை பார்க் பண்ணும் போதே. அந்த மாதிரி யஷ்ஃபஉ யஷ்ஃபஉ இந்தஹு யஷ்ஃபஉ இந்தஹு ஓதுவாங்க. கண்டிப்பா உங்களில் நம்மில் பலர் இப்படி இருப்போம். சோ மதல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு ஓதுறது தப்பு. யஷ்ஃபஉனா ஒரு வாவ் வந்துருது இல்ல. சோ யஷ்ஃபஉ இந்தஹு அதை நீட்டனா அதை ஒழுங்கா நீட்ட மாட்டாங்க, இதை நீட்டிடுவாங்க, ஓகேங்களா? அப்ப யஷ்ஃபஉ யஷ்ஃபஉ யஷ்ஃபஉ
யஷ்ஃபஉ மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா. ஓகேங்களா? அப்ப இன்தஹு அதுல இஃபா இருக்கு. இன்தஹு இன்தஹு இல்லா பிஇذنஹ் பிஇذنஹ் தல் இذனி அப்படி சொல்லக்கூடாது. இஸ்னி அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்தஹு இல்லா பிஇذنஹ். கிளியரா? இன்தஹு இல்லா பிஇذنஹ். மாஷா அல்லாஹ். இது மட்டும் நம்ம தரோவா பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்த செஷன் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.